Hi friends, welcome to FUTech. இன்னைக்கு வந்து கூகுளோட ஏப்ரல் மந்தோட ட்ரெண்டிங்ல என்ன இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல வரக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க இப்ப அத பத்தி பார்க்கலாம். கூகுள்ல இந்த மாசம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டிங்ல இருக்குது. ஸோ அதான் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சைப் பண்ணணும்னா டெய்லர் ஸ்விஃப்ட். அதாவது இவங்க யாருங்கிறத பத்தி நான் வந்து ஃபுல்லாவே நான் கண்டினியூ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல செகண்டா இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது கிம் கார்டாஷியன். ஸோ அவங்களும் ஒரு லேடி தான். ஸோ அவங்களும் யூஎஸ்ஏல வந்து ஃபேமஸான ஆளுங்க தான். ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தெரியாது தேர்டாக நம்ம இப்போ பார்க்க போது வந்து வேர்ல்டு கப், அதாவது ஐசிசி வேர்ல்டு கப் வந்து இந்த ஆண்டில் வந்து நடக்க போகுது. ஸோ அதாவது வந்து ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அமெரிக்கன் ஃபுட்பால். இந்த 4 விஷயமும் இந்த ஏப்ரல் மந்தில் வந்து கூகுளோட ட்ரெண்டிங்கில் வந்து டாப் சர்ச்சிங்கில் இருந்து இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க யார் எப்படி விடுறாங்க, எந்தெந்த நாட்டில் வந்து அதிகமாக கிரிக்கெட் பார்க்குறாங்க, எந்த நாட்டில் கிரிக்கெட் அதிகமாக பார்க்குறது இல்லை, ஸோ அதை பற்றி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் வந்து அதிகமான ஃபேமஸ் ஆக எங்கே நடந்துட்டு இருக்குது. யூஎஸில் வந்து இப்போ அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து அடுத்தது நடக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெய்லர் ஸ்விஃப்ட். ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து பிறந்ததுலேருந்து ஸோ அவங்க வந்து யூஎஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு சிங்கராகவும் இருக்கிறாங்க. சிங்கர் வந்து 2004 இது வரைக்கும் அவங்க சிங்கராகவே அவங்களோட கேரியரை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கிறது ஆடிஷன். இவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மாடல், பிஸ்னஸ் மேன், அதுக்கு மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டி. ஸோ இந்த அதிகப்படியான இடத்துல வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பலதரப்பட்ட பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது வேர்ல்டு கப்னு பார்க்கும்போது டாப் 5 கண்ட்ரீஸில் வந்து அதிகப்படியான சர்ச்சிங் இருக்குது. வேர்ல்டு கப்புன்ட்டு. ஸோ அவங்க வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்பர் 5ன்னு பார்த்தோம்னா பெரு. ஸோ அந்த கண்ட்ரில வந்து 63% அது வந்து நிறைய பேர் வந்து வேர்ல்டு கப் வந்து சர்ச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்கறதுக்கான ரொம்ப ஆர்வத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம். 4th இருக்கிறது வந்து நேபாள் கண்ட்ரியில் வந்து 75% அதிகமாக ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்கான அதிகப்படியான சர்ச்சிங்காக அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ எப்போ வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது, ஸோ எந்தெந்த டைமுக்கு எப்போ மேட்ச் இருக்குது, ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து சர்ச் மூலமாக அதிகமாகவே தேடிட்டு இருக்கிறாங்க. இருக்குன்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து 76% ஆளுங்க வந்து இதை வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 2ல இருக்கிறது வந்து பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ்ல வந்து 87% ஆளுங்க வந்து இப்போ வந்து வேர்ல்டு கப்புக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் நம்பர் 1ல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்தியா. ஸோ இந்தியா தான் அதிகமாக உலகத்திலேயே வந்து கிரிக்கெட்ல இருக்க அதிக ரசிகர்ல நம்பர் 1ல இருக்குது இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் 100%. ஸோ யார் கையிலலாம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அதிகப்படியாக இப்போமே சர்ச் பண்ணிடுறாங்க வேர்ல்டு கப் எப்போ வரப்போகுது, யாருக்கு என்ன மேட்ச் எப்போ நடக்க போகுது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்போ இருக்குது, இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா இங்கிலாந்து. ஸோ அப்படிங்கிற வரது அதிகப்படியான சர்ச்சிங்களுக்கு நம்பர் 1ல இடத்துல இருக்கிறது வந்து இந்தியா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பால் இருக்கும், பால் வந்து நம்ம கால் தட்டி விளையாடிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அதுதான் நமக்கு தெரியும். பட் வந்து இந்த ஃபுட்பால் வந்து உலகம் முழுக்க வந்து அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை மட்டும் சொல்லலாம். பட் வந்து இந்தியாவில் வந்து பார்க்கும்போது கிரிக்கெட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனால் வந்து ஃபுட்பாலுக்கு வந்து உலக அளவில் வந்து அதிகப்படியான ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபுட்பாலோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து FIFA, ஸோ அதுக்கு அடுத்தபடியாவது இப்போ அமெரிக்கன் ஃபுட்பால், யூரோப்பியன் ஃபுட்பால் அப்படின்னு நடக்குது. ஸோ இந்த மாதம் வந்து இப்போ வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகப்படியான சர்ச்சஸும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமான இருந்தாக்கி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துட்டு அது மட்டும் வரக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணணும். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய டெக்னிக்கல் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.